நாமெல்லாம் எங்கே போகிறோம்? சுண்ணத்து விடுற வீட்டுக்கு, மச்சானுக்கு சுண்ணத்து விடுறோம், அங்கே போகிறோம். ஊர் உலகத்தில் என்னெல்லாமோ நடக்குது. ஆனால் இங்கே வீடியோ போடுறது தான் ஒரு பெரிய குத்தமாக இருக்குது சில பேருக்கு. இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டாலே ஷிருக்கு பிதாத்து அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, இஷ்ராஃப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். ஸோ எங்கள் ஊரோட பாரம்பரியத்தை சில வீடியோஸாக எடுத்து போட்டிருக்கிறேன். அது பொறுக்காத சில பேர் நமக்கு முன்னாடி சிரிச்சிட்டு நமக்கு பின்னாடி போயிட்டு இந்த பிள்ளை பார்த்தியாம்மா இப்படி வீடியோ போட்டு சுற்றுது, நம்ம ஊருக்கு இது அழகாகவே இருக்குது, இது தேவையா இவளுக்கு இப்படின்னு பேசுகிறதெல்லாம் தப்பு கிடையாது. புறம் பேசுகிறது எவ்வளோ பெரிய பாவம், அப்படி பேசினா அது எதுக்கு சமமானது எல்லாமே படிச்சிருப்போம். தெரிஞ்சே அவ்வளோ பண்ணுறீங்க. இதுவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. இன்னும் சில பேர் டேரெக்டாகவே மூஞ்சிக்கு நேராக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, மனசை கஷ்டப்படுத்திட்டு போகிறது, பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஓதுனா தொழுனா நீங்கள் செய்கிற அமலெல்லாம் கபூல் ஆயிரும். அப்படி தானே? நாங்கள் செய்கிறது எல்லாமே பெரிய பாவத்தில் போய் சேர்ந்துடும். அப்படி தானே? இங்கே யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வரல. யாரும் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. நன்மையோ தீமையோ அவங்கவுங்க செய்கிறது அவங்க தான் அதை வந்து தனியாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில எதுக்கு இவ்வளோ பேச்சு? ஹராம், ஷிர்க், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த வார்த்தையை ஒருத்தங்க எப்படி அதோட மீனிங் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து மற்றவங்கள இப்படி ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசுகிறீங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் இஸ்லாத்தை கிடையாது. இப்படி நீங்கள் ஓதுறது தப்பு, இது பெரிய பாவம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறவங்க உங்கள் கையில் வந்து ஃபோன் இருக்கிறதே அப்போ பெரிய பாவம் தான். வீட்டில் டிவி இருக்கிறது, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் பிளாட்ஃபார்ம், வாட்ஸ்அப் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதும் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பெரிய பாவம் தானே? ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லையே, இப்போ தானே புதுசாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அவங்களோட கருத்தை சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் சொல்கிற விதமாக சில பேர் சொல்கிறதில்ல. அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம மார்க்கத்தில் இருக்கிற ஒரு அழகான விஷயம் ஒருத்தவங்களோட குறைய மறைக்கணும். அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் அதை மறைச்சி அவங்கள அழகான முறையில் திருத்த பார்க்கணும். அப்படி முடியலையா அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும், அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கணும், நம்ம அவங்களுக்காக துவா செய்யணும். இவ்வளோதான். ஒருத்தவங்களை ஹர்ட்ஃபுல்லாக பேசி தான் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வலியுறுத்தவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாத்தில் இருக்கிற அடிப்படையான ஃபெஸ்டிவல் வந்து ரம்ஜான், பக்ரீத் தான் அப்படிங்கிறது. இதனால வேற எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு ஊருடைய கல்ச்சர், அது ஒரு பாரம்பரியமான சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்க போனால் ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்பெஷல் டேக்கும் பிள்ளைங்களை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி விட சொல்கிறாங்க. நம்மளும் போய் பார்க்குறோம் இல்லையா? ஸோ எல்லா ஊர்லேயும் ஒரு விதமான கலாச்சாரங்கள் இருக்கும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு கேட்குற மாதிரி வைக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து இதோட ஒப்பிட்டு குழப்பிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் அழகான முறையில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டி இளவரசி ஓதி முடிச்சதுக்காகவும் குட்டி இளவரசனுக்கு சுண்ணத்து விட போகிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சது. எல்லோரும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.